அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம்முடைய சமுதாயத்திலே கபர்கள், தர்காக்கள், இன்னும் இப்படியாக ஜண்டாக்கள் பல இடங்களிலே இந்த ஷிர்க் மலிந்திருப்பதை, அதை ஷிர்க்காக ஏற்றுக்கொள்வதற்கே தயாராக இல்லை இந்த சமுதாயம். இந்த நிலைமை எதற்காக, இந்த நிலைமை எந்த ஒரு பின்னணியிலே ஏற்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். அந்த அடக்கம் செய்யப்பட்ட நல்லவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்ய போகிறோம். அவர்கள் மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி அவர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டாமா? அவர்களை நாம் வித்தியாசப்படுத்த வேண்டாமா? மற்றவர்களுடைய கபரை போன்று இவர்களுடைய கபரையும் நாம் சாதாரணமாக விட்டுவிடலாமா என்று இவர்களாக பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டு வீண் விவாதங்கள் செய்து அந்த கபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததை அங்கே முதலாவதாக செய்தார்கள். கபர்களை கற்களை கொண்டு கட்டினார்கள், கோபுரங்களை கட்டினார்கள், அங்கே விளக்குகளை எரித்தார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் ஜியாரத்துக்குத்தான் செல்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படியாக சென்று சென்று கடைசியிலே அங்கே தங்க ஆரம்பித்தார்கள். பிறகு அதுதான் அங்கு நேர்ச்சை செய்வதற்கும், அங்கே சுஜூது செய்வதற்கும், அங்கே தவாஃப் செய்வதற்கும் அல்லாஹ்